Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎல்லோட 52வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் நடக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் நம்ம சேனல்ல கொடுக்குறோம். ஸோ ஓகே, இப்போ இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நடக்கிறதுங்க. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. ஓகே, வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஓகே, இப்போ நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பிச்சோட தன்மை, அதாவது பிச்சை செக் பண்ணி எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இன்னும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா FG. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க பே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பெருசா இல்லைங்க. இவங்களே காமனா ஒரு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி பாத்தீங்கன்னா அப்படியே உங்க வேலட்ல தான் இருக்கும். ஒரு ரூபா கூட இவங்க ஜிஎஸ்டிங்கிறத பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, இப்போ அடுத்ததா இப்போ ஃபர்ஸ்ட் டீம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸ்ல யுத்வேந்திர சஹா, பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, டேவிட் மில்லர், ரச்சித் படிதார், சுமன் கில். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என் மேக்ஸ்வெல், ஷாருக் கான், வில் ஜாக். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல முகமது சிராஜ், ஜோஸ் லீட்டர் அண்ட் சாய் கிஷோர் பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல யுத்வேந்திர சஹாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் கென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே அடுத்த 2 டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தினேஷ் கார்த்திக், யுத்வேந்திர சஹா, பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, ஃபேப் டூப்ளிஸ் அண்ட் சாய் சுதர்சன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அஸ்மதுல்லா ஒமர் சாய். இந்த பவுலிங் ஆப்ஷன்ல கரண் சர்மா, மோஹித் சர்மா, யாஸ் தயால பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் அஸ்மதுல்லா ஒமர் சாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தினேஷ் கார்த்திக், பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் மில்லர், ஃபேப் டூப்ளிஸ், ரச்சித் படிதார் அண்ட் சுமன் கில் பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னல் சிங், ராகுல் திவாட்டியா அண்ட் கேமரான் கிரீன் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பவுலிங் ஆப்ஷன்ல உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா அண்ட் முகமது சிராஜை பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேமரான் கிரீனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் டேவிட் மில்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தா 4ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தினேஷ் கார்த்திக், யுத்வேந்திர சஹா, பேட்டிங் ஆர்டர்ல ரச்சித் படிதார் அண்ட் சாய் சுதர்சன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கென் மேக்ஸ்வெல் அண்ட் வில் ஜாக். அது பவுலிங் ஆர்டர்ல கரண் சர்மா, மோஹித் சர்மா, ரஷித் கான், முகமது சிராஜ் அண்ட் சாய் கிஷோரை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல என் மேக்ஸ்வெலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரஷித் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது 5ஆவது டீம் பார்ப்போம். 5ஆவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தினேஷ் கார்த்திக், யுத்வேந்திர சஹா, பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, சாய் சுதர்சன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக், கேமரான் கிரீன் அண்ட் அஸ்மதுல்லா ஒமர் சாய். பவுலிங் ஆப்ஷன்ல உமேஷ் யாதவ், முகமது சிராஜ், ஜோஸ் லீட்டர் அண்ட் யாஸ் தயால பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வில் ஜாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் விராட் கோலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்ததா இப்போ 6ஆவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யுத்வேந்திர சஹா, பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, டேவிட் மில்லர் அண்ட் ஃபேப் டூப்ளிஸ் அண்ட் சாய் சுதர்சனை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னல் சிங், கேமரான் கிரீன், அஸ்மதுல்லா ஒமர் சாய். பவுலிங் ஆப்ஷன்ல கரண் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் சாய் கிஷோரை பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஃபேப் டூப்ளிஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ அடுத்தது 7ஆவது டீமை பார்ப்போம். 7ஆவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தினேஷ் கார்த்திக், யுத்வேந்திர சஹா,
பேட்டிங் ஆர்டரில் ரச்சித் படிதர், சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான், வில் ஜாக் அண்ட் கேமரான் கிரீன். பவுலிங் ஆப்ஷனில் உமேஷ் யாதவ், ரஷீத் கான் அண்ட் யாஸ் தயாலை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு சுமன் கிலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சாய் சுதர்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே அடுத்ததா எட்டா டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் தினேஷ் கார்த்தி, பேட்டிங் ஆர்டரில் விராட் கோலி, டேவிட் மில்லர், ரச்சித் படிதார், சாய் சுதர்சன். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னில் சிங், ஷாருக் கான், வில் ஜாக் அண்ட் அசமதுல்லா ஓமர் சாயை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பவுலிங் ஆப்ஷனில் முகமது சிராஜ் அண்ட் ஜோஸ் லிட்டரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு ரச்சித் படிதாருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஷாருக் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததாக 9 டீம் வந்து பார்ப்போம். 9 டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு தினேஷ் கார்த்தி, விட்டமின் ஷா. பேட்டிங் ஆர்டரில் விராட் கோலி, ஃபேப் டுப்ளிஸ் அண்ட் சுமன் கில், சாய் சுதர்சன் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் என் மேக்ஸ்வெல், ஷாருக் கான் அண்ட் கேமரான் கிரீனை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷனில் கரண் சர்மா அண்ட் ரஷீத் கான். இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சுமன் கில்லுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்த 10 டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் விட்மின் ஷகா, பேட்டிங் ஆர்டரில் விராட் கோலி, டேவிட் மில்லர், ஃபேப் டுப்ளிஸ் அண்ட் சுமன் கில்லை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரவுண்டர் எடுத்த வரைக்கும் ஷாருக் கான், கேமரான் கிரீன், அஸ்மதுல்லா ஓமர் சாய். பவுலிங் ஆர்டரில் மோஹித் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் யாஸ் தயாலை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு வித்மின் ஷகாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் கேமரான் கிரீனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு டெமோ டீம் தான். இந்த மாதிரியான டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாரை தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்து நீங்கள் இதன் மூலயமா ஒரு டீமை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த டீமை அப்படியே ட்ரை பண்ணுறனாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.